இன்னைக்கு ரொம்ப எல்லாராலும் பேசப்பட்ட விஷயம் வந்து இப்ப ஏடிஎம்கேல என்ன நடக்குது? மறுபடியும் ஒரு பிளவு ஏற்பட போகுதா? ஒரு தரப்பு வந்து நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும், இன்னொரு தரப்பு வந்து இபிஎஸ்சியோடும் இருக்காங்க. இந்த மறுபடியும் பிளவுபடுறதுனால இந்த ஒரு கட்சியே வந்து ஃபியூச்சர்ல இருக்குமாங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. தூய சக்தி, தூய சக்தின்னு சொல்ற நம்ம முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் வந்து பல ஊழல் குற்றங்கள் சுமத்தி இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்களையும் மற்றும் சில முந்தைய அமைச்சர்களையும் வந்து அவர் கட்சியில சேர்த்துப்பாராங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நான் தான் ஊழலுக்கு எதிரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அரசியல். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைய ஃப்ளோர் டெஸ்ட்லயும் சட்டமன்றத்துல என்ன நடக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கட்சி தாவல் ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போறக்கூடிய விஷயம் வந்து நம்ம வந்து இனிமே வந்து இல்லாம பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டணியிலேருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கூட்டணிக்கு போய் அரசியல் அதிகாரத்துக்காக பண்ற விஷயத்த வந்து கடுமையான சட்டங்கள் எடுத்துட்டு வந்து வந்து நம்ம எல்லாம் பண்ணணும். ஆல்ரெடி சட்டங்கள் இருக்கு. பட் வந்து இன்னும் அத கடுமையாக்கணுங்கிறது தான் நம்ம மாதிரி சில அரசியல் விமர்சகர்களோட பார்வையா இருக்கு. இது நடக்கும்னு நம்புறோம். தேங்க் யூ.